நான் வந்து சிங்கம் வந்து அடிக்கடி வெளியில் வராது. அவர் வெளியில் வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. நீங்கள் வந்து என்னை பாருங்கள், இவர் வந்து ஜூவில் இருக்க சிங்கம் மாதிரி தன்னை வந்து கம்பேர் பண்ணிட்டார். தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம்லாம் தனக்கு ஓட்டாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த கூட்டத்தை பார்த்த ஒரு பெருமிதத்தில் இதெல்லாம் பேசுகிற பேச்சு. தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இவர் விஜய் நடத்தின இதை வந்து நீங்கள் பொதுக்கூட்டங்கிற அளவுக்கு கூட இதை சொல்ல முடியாது. முறையை மாநாடுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதே ஒரு எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நேற்று நடந்தது வந்து ஒரு 3 மணி நேரம் கம்ப்ளீட் சினிமா. சயின்டிஃபிக் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து மேடையில் பேசுகின்ற போது நம்ம சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தகவல்கள் சரியாக இருக்கின்றன அப்படின்னு பார்க்கணும். விஜய் வந்து நம்ம அதிமுக கூட்டணி எடப்பாடி நம்பினார். இப்போ அந்த கதவை மூடிட்டார் விஜய். அதனால இது இல்லை. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு நிகழ்வாக நேற்று மதுரை மாவட்டம் பாரபத்தியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்தது. அதுல விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு எதிரான புள்ளியில் இருக்கிற கட்சிகளை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னென்ன பேசியிருக்கிறார், அந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இல்லை அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, ஒரு அர்த்தமுள்ள பேச்சா இல்லை ஒரு அரசியலில் ஒரு மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு வசன ரீதியிலான பேச்சா, இது குறித்தான ஒரு பல்வேறு கருத்துக்களை தங்களுடைய கட்சி சார்ந்த தங்களுடைய பார்வைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்றுட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக திமுகவை சேர்ந்த துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேம். பாஜக ஆதரவாக இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த பாரத மாதா செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். சார் வணக்கம் சார். நான் இதில் முதலாவதாக திமுக சேர்ந்த இப்போ துரை தமிழ்ச்செல்வன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேஜராக பேசினதில் ரொம்ப கவனம் ஈர்த்தது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா, ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லி முதல்வர் குறித்து பேசின விஷயங்கள், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை மேற்கோள் காட்டினது. ஸோ இதில் அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அப்படின்றதுல உங்களோட பார்வை? முதல்ல இப்போதான் வெளியில் வந்திருக்காரு. தன்னை வந்து ஒரு சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. நான் வந்து சிங்கம் வந்து அடிக்கடி வெளியில் வராது. அவர் வெளியில் வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்னை பாருங்கள், இவர் வந்து ஜூவில் இருக்க சிங்கம் மாதிரி தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாரு நினைக்கிறேன். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் அடிக்கடிலாம் வெளியில் வராது, வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், தேர்தலுக்கு மட்டும் நான் வெளியில் வருவேன்றதை பிரகடனப்படுத்துறாரு. இதோடு நிற்காம ஸ்டாலின் அங்கிள்ன்றார். இது 2014 இவரோட படம் தலைவா படம் ரிலீஸ் வெளில வர விடாம ஜெயலலிதா மேயர் தடுத்தாங்க. அப்போ அங்கே போய் கூறுகி நின்றுட்டு, அம்மா எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்யூஷன் அந்த டயத்தில் போய் சொல்லியிருக்க முடியுமா? ஜெயலலிதா பார்த்து ஆன்டி அப்படின்னு பேசியிருக்க முடியுமா? திராவிடம் இந்த சுதந்திரத்தை அவருக்கு கொடுத்து, இந்த பேச்சுரிமை அவருக்கு கொடுத்து, இந்த பேச்சுரிமை கொடுக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ எளிதாக ஒரு முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள்னு பேச முடியாது. இதே வார்த்தையை ஏன் 2014 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மையாரை பார்த்து கேட்க முடியல? இல்லை, அவர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு போகும். இப்போ அவர் முக்கியமாக சொல்கிறது அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2026 தாவேக்காவோட தான் உங்களுக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிறத அவர் அவரோட பார்வை. 2008 ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது இதோட மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து அவர் கூட தன்னை ஒரு முதலமைச்சர்னா கற்பனை பண்ணிக்கிட்டார். அப்புறம் அவர் எங்கே போனார், எங்கே கரைஞ்சு போனார், எங்கே இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம்லாம் தனக்கு ஓட்டா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த கூட்டத்தை பார்த்த ஒரு பெருமிதத்தில் இதெல்லாம் பேசுகிற பேச்சு. இதெல்லாம் தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தனக்கு வந்து எதிர் வந்து திமுக தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைக்கிறார். இந்த கட்டமைத்தல்ங்கிறது அவர் தன்னை ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக பேசிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் தான் திமுகவுக்கு எதிரி, நான் எல்லாருக்குமே திமுகவுக்கு எதிரிங்கிறது தான். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம் எதிர்க்கிறவங்க எல்லாருமே பெரியார் மண் இந்த பூமியில சமதர்மத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக பேசுறவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிரானவர்கள் தான். இது திமுகவோட கொள்கையை உள்வாங்கிக்கிட்டு நான் திமுகவுக்கு ஆதரவுன்னு எதிர்நிலையில் போய் பேசுறது வேடிக்கைத்தனமா இருக்கு. இது ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை பேசுகிற பேச்சா தான் திமுக இருக்காது. சுகந்தி மேம், இப்போ இதில் அதிமுக பற்றி அவர் பெருசாக பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் நேற்றைய பேச்சில் வந்து அதிமுகவை குறிப்பிட்டிருக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த போது இருந்த கட்சி மாதிரியா இப்போ இருக்குது, தொண்டர்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறாங்க, பாஜகவுடனான கூட்டணியை மையப்படுத்தி சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்லிக்கிறேன்?
இல்லை, விஜயோட அந்த மாநாட்டை அங்கேருந்தே நான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி இந்த 40களின் இறுதியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மாநாடுங்கிறது 3 நாள் திருவிழா சார். அந்த 3 என்ன, அது திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, மற்ற கட்சிகள், வைகோ கூட நடத்தியிருக்காரு அவருடைய மாநாடுகள். இது எல்லாமே வந்து ஒரு 3 நாள் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கும். சமீபத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வைகோ நடத்தின ஒரு மாநாடு கூட 1 நாள் முழுக்க நடந்தது. இப்போ இவர் விஜய் நடத்தின இதை வந்து நீங்கள் பொதுக்கூட்டங்கிற அளவுக்கு கூட இதை சொல்ல முடியாது. முதல் மாநாடுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதே, ஒரு மாநாடு இது வரைக்கும் தமிழக அரசியலில் நடத்தப்பட்டதை நம்ம வந்து அவமதிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்துணும், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து எல்லாமே நீங்கள் வந்து கிரிக்கெட்டே வந்து 50 ஓவர் 20 ஓவர்னு பிரிச்சுக்கிட்ட மாதிரி இது வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறது தான் இப்போ இருக்க டைமுக்கு ஏற்றது. ஜெனரேஷன் ஆனீங்கள்லாம் ஜென்சி நாங்கள் வந்து இப்படி தான் இது எல்லாத்தையுமே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, இந்த 3 மணி நேர மாநாடில் சேர்த்து இல்லாத, பொதுக்கூட்டத்துலேயும் சேர்த்து இல்லாத ஒரு ஆஃப் பாயில் கூட்டம். அது அந்த கூட்டத்தையும் நான் ஒரு ஆஃப் பாயில் கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? 2வது, அந்த கூட்டம் நடத்தப்பட்ட விதம். நீங்கள் வந்து அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிலோ 30ல் இருக்கிற ஜென்ரேஷன் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. நிறையா எண்ணிக்கையே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த தாவைக்காங்கிற ஒரு கட்சியோட தலைவர் என்ன கற்றுக் கொடுத்தார் நேற்று அந்த மீட்டிங்கில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அதில் நான் வந்து அந்த கூட்டத்திலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நேற்று நடந்தது வந்து ஒரு 3 மணி நேர கம்ப்ளீட் சினிமா. சரிங்களா? அந்த சினிமாவில் உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டு வேணுமா? உடனே அவர் வந்து தன்னோட படத்துலேருந்து கூட பாட்டு பாடல, எம்ஜிஆர் படத்துலேருந்து ஒரு பாடல் பாடுகிறார். 2வது, சென்டிமெண்ட்ஸ் வேணுமா? ஸ்னோலினுக்கு நான் தாய் மாமன் சென்டிமெண்ட்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. 2வது என்ன பண்ணினாரு? 3வது வந்து சண்டை காட்சிகள் மட்டும்தான் இல்லை, மற்ற இந்த மாதிரி ஒரு அவருடைய மசாலா சினிமா மாதிரியான ஒரு பேக்கேஜ், ஒரு 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் சினிமா. இந்த மாநாடுங்கிற வார்த்தையை கூட நான் இதை உச்சரிக்க மாட்டேன். பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டம், அவ்வளோதான் இது. ஸோ இது அப்படியான ஒரு 3 ஹவர்ஸ் பேக்கேஜில் அவர் நடிக்கிற ஒரு சினிமா மாதிரியே கொடுத்துருக்காரு. அப்போது அவர் வந்து அரசியலை ஒரு சினிமாவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது இன்னும் விஜய் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலே ஒரு பொலிட்டீஷியனாக அப்கிரேட் ஆகலை. பொலிட்டீஷியனாக அப்கிரேட் ஆகாதவங்க நீங்கள் முதல் அதில் என்னென்னா, அவர் சொன்னார்ல சிங்கம்னு, வந்த உடனே யாருக்கும் வணக்கம் கணக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நேராக நான் சிங்கம்னு வராரு. சயின்டிஃபிக் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து மேடையில் பேசுகின்ற போது நம்ம சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள், தகவல்கள் சரியாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி இது வந்து இன்டர்நெட் யுகம். நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்து ஏஐயில் போட்டு செக் பண்ணுவோம், ChatGPTயில் போட்டு செக் பண்ணுவோம், எதுவும் நீங்கள் சொன்னாலும் கூகுளில் போட்டு செக் பண்ணுற ஜென்ரேஷன் இது. அப்போது நீங்கள் கொடுக்கின்ற தகவல்கள், உங்களோட ஃபஸ்ட்டு வார்த்தையே, நீங்கள் வரீங்க, கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வணக்கம் கிடையாது, கிடக்கம் கிடையாது, அங்கே கூட்டத்தில் இவர் பேசுகிறாரு, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நாம் தமிழர் மேடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீமான் மட்டும் பேசுவார், கீழே இருக்கிற எல்லாரும் சேரில் உட்காந்துருப்பாங்க. அங்கே மேடைகளில் சேரே இருக்காது. நீங்கள் அப்படியாவது ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இல்லை இது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேசிட்டு தான் உயிர் வணக்கம்லாம் எல்லாருக்கும் சொல்கிறாருல்ல அவர். என்ன சார், அதாவது என்ன, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கம் அந்த டைலாக் சொல்லிட்டு தான் அப்புறம் உயிர் வணக்கம் தயிர் வணக்கம்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்கிறீங்க. அப்போது இதை வந்து இந்த மாநாடு, இது செகண்ட் மாநாடு இல்லையா? மாநாடுன்றது இந்த கூட்டம் வந்து 2வது முறையாக அவர் நடத்துகிறார். 2வது முறையாக நடத்தும் போது அவர் இது வரைக்கும் நடத்தின கூட்டங்கள் எல்லாமே ஆஃப் பாயில் கூட்டங்கள் தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூத் கமிட்டிக்காக கூட்டம் நடத்துனார். பூத் கமிட்டி இப்போ அதிமுக தான் நடத்திட்டு இருக்குது, திமுக தான் நடத்திட்டு இருக்குது. திமுக டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அங்கே பிரியாணி போட்டுட்டு பீர் பாட்டில் பச்சை கலரில் வச்சு எல்லாத்துக்கும் உபசரிக்கிறாங்க. எங்க பீர் பாட்டில் வைக்கிறாங்க சார்? பதில சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பீர்லாம் வைக்கல, முடிக்கட்டும் சார். இங்க வந்து பூத் கமிட்டின்றது ஃபீல்டில் போய் நடத்துறது. நீங்க என்ன பண்ணீங்க, பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு தாவேக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுவும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்க இது மாநாடுகள் என்று தயவு செய்து மீடியா அதை அட்ரஸ் பண்ணாதீங்க. இது மாநாடு கிடையாது, இது பொதுக்கூட்டத்துக்கும் கீழான ஒரு கூட்டம். பொதுக்கூட்டத்திலேயே இது சேர்த்து வராது. பாஜகவுடனான உங்களோட கூட்டணி தான் ஒரு அதுக்கப்புறம் நான் இங்க வரேன். சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக உருமாறாத ஒரு இன்னும் அந்த ப்ராசஸ்லேயே இருக்கிற ஒருத்தர், நீங்கள் வந்து எந்த கட்சியை பற்றியுமே விமர்சனம் பண்ணுவதற்கு தகுதி உடையவரான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த 2K ஜென்ரேஷனோட ஒரு தலைவராக நீங்கள் வேணால் உங்களை பிரகடனப்படுத்திக்கலாம். உங்களுக்கு இங்கே இந்த தமிழ்நாட்டில் 50 வருஷங்களாக 75 வருடங்களாக இருக்கின்ற கட்சிகளை குறித்த உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது ஆழம் இல்லாமல் இருக்கிறது விஜய். சரிங்களா? சரி, அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சரி தேர்தல் அரசியலில் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள் தான்.
சரிங்களா? நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வந்து அரசியலை வந்து அனுமானிக்க முடியாது சார். ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்க. இப்போ நீங்க எந்த கட்சி தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கல, எல்லாரும் தானே நீங்க வைக்கிறாங்க. நீங்க அதை வந்து ஒரு நெகட்டிவா பார்க்கணும். இது நாள் வரலையும் அவங்க வந்து திமுக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துரும்ன்ற மாதிரி விஜய் வந்து நம்பினார். அதிமுக கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி நம்பினார். இப்ப அந்த கதவை மூடிட்டாரு விஜய். அதனால அக்கா இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கதவை அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது செகண்டரி சார். ஆனால் விஜய் மாதிரி விஜயோட ரசிகர்கள், மீடியா, நீங்க எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், விஜய் அதிமுகவோட கூட்டணி வர்றது தான் அவருடைய கட்சி வளர்வதற்கும் விஜய் என்கின்ற ஒரு நடிகர் உதவும். ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணி பாஜகவோட இல்ல அவங்க பேசட்டும். அப்படி சொன்னது பாஜக பேசட்டும். பாஜக தான் ஆல்ரெடி இருக்கு கூட்டணி இல்ல. மிகப்பெரிய கட்சி வந்து கூட்டணி இல்ல. இப்போ இதெல்லாம் நான் இன்னொரு இடத்துக்கு நகர்றேன் சார். இருங்க சார். அந்த கதவை மூடிட்டாரா இல்லையா? இல்ல அதனால சார் அது கதவை மூடுறதுல இருந்து வெளிப்பாடு தான் அக்காவோட. இல்ல அது அவங்களோட அந்த கூட்டணி இது சார். அது அவங்க வந்து இப்போ அந்த கவலையில அவங்க இருக்கிறாங்க. My question is whether விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இஸ் அ பொலிட்டீஷியன் ஆர் நாட். அதுதான் நான் அவரை முதல் வந்து பொலிட்டீஷியனாவே நாங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. சரிங்களா? இப்ப தம்பி சொல்றாரு இல்லையா வந்து நீங்கள் அவர் கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வராரா இல்லையா, அவர் கதை அடைச்சிட்டாரு, ஜன்னல் கதை அடைச்சிட்டாரு, ஜன்னல் அடைச்சிட்டாரு, வேற நக்காட்டனை மூடிட்டாரு, நீங்க என்ன டைலாக் வேணாலும் சொல்லிக்கலாம். பட் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிமுகவோடு எந்த கட்சி வந்து கூடுகின்றதோ அந்த கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். அதிமுகவை விட கூடுகின்ற கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். அதை புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஒரே முடிச்சுக்கிறேன், நான் என்னுடைய இதை வாதத்தை முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு இது இன்னைக்கு விஜய்க்கு கூடுச்சுல, அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் 2005 செப்டம்பர்ல கேப்டன் வந்து மதுரையில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூட்டினார். இன்னைக்குமே அந்த போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க பாருங்க. இதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். அப்படியான ஒரு கூட்டத்தை அது ஓட்டா ஃபுல்லா கன்வெர்ட் ஆகல. கேப்டனே வந்து 10.5% ஓட் பேங்க் தான் வச்சிருந்தாரு. அந்த கேப்டன் அதிமுகவோடு சேர்ந்த போது அவர் எதிர்கட்சியின் தலைவனானார். திமுக 3வது இடத்துக்கு போனது. அந்த வரலாற்றை உருவாக்கியது அதிமுக. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அதிமுகவோடு யார் வந்து சேர்கிறார்களோ அவர்கள் அதனால் பெரும் பயனை அடைவார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பேசிக் நீங்க பழைய வரலாற்றிலிருந்து தான் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்.